Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக சேம் டைம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மெதுவடை மாதிரியே இருக்கும். பட் இது உளுத்தம்பருப்பில் செஞ்ச மெதுவடை இல்லை. இன்றைக்கி மதியானம் வடித்த சாதத்தில் கொஞ்சம் சாதம் மிச்சம் ஆயிடுச்சு. இந்த மிச்சம் ஆன சாதத்தில் செஞ்ச மெதுவடை தான் இது. ரொம்ப கம்மியான பொருள் தான் இதுக்கு தேவைப்படும். சேம் டைம் 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வந்து அரைச்சி எடுக்கணும். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் சாதத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கும்போது சாதம் வந்து ரொம்ப ஒட்டிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அரைச்சிட்ட பிறகு நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுங்க. ஈஸியாக இதை அரைஞ்சி வந்துடும். இதுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் அரிசி போடணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சாதம் மிச்சம் ஆயிடுச்சோ அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்ட பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு பைண்டிங்காக மாவு சேர்க்க போகிறோம். நான் என்ன மாவு சேர்க்க போகிறேன்னா பச்சரிசி மாவு. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி நான் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு பொறுத்த வரைக்கும் பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை. அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கடலை மாவு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு வடை மாதிரி தட்டி. இதில் நம்ம சாதம் போட்டிருக்கிறதால கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நனைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வடை தட்டி எடுங்க. நான் வந்து மெதுவடை ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. வடையை வந்து ஒன்றா தட்டி போட்டுடலாம். இந்த மெதுவடை ஷேப்பில் தான் நீங்கள் போடணுன்னு இல்லை. நீங்கள் ஃப்ளாட்டாக மசால் வடை மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு தான் மெதுவடை மாதிரியே இருக்கும். பட் டேஸ்ட் வந்து மெதுவடை மாதிரி இருக்காது. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மதியானம் வந்து சாப்பாடு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு மிச்சம் ஆகும். அந்த டைமில் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பலாம் டைம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் இது செய்யறதுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் இதே மாதிரி உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக மெதுவடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு மெத்தடில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருப்பேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பார்க்கறதுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது கூடவே ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஈவினிங் வந்து சட்டுன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா போதும். உடனே இதை ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.